தேங்காய் பூரணம் எப்படி சுவையாக டேஸ்ட்டாக இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வாணலில் நம்ம வந்து 1 1/2 மூடி தேங்காய் வந்து இந்த மாதிரி துருகி எடுத்திருக்கோம். நல்லா பொல பொலன்னு வர வரையும் நல்லா இதை வந்து ஹீட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுடலாம். இது நல்லா வந்து இதோடைய தண்ணிலாம் வந்து வத்துற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த பாவில் போடும்போது ரொம்ப இலகி வராமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவரபுளாக சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விட்டு இந்த மாதிரி பொல பொலன்னு ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெல்லம் வந்து வெள்ளையாக இருக்கிறத விட இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற மாதிரி வெல்லம் வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி அருகாமனையிலோ இல்லை கத்தியிலோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இது கூடவே வந்து நான் 3 ஏலக்காய் மாதிரி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா நசுக்கி அதுக்கப்புறம் நம்ம இந்த வெல்லத்துலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரம் நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் இந்த வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பாவானதுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காய் இதில் போட்டு கிண்டணும். இந்த பாவாகிறதுக்காக நம்ம இதில் வந்து வெல்லத்தை போட்டுட்டோம். வெல்லம் ஏலக்காய் 2மே போட்டாச்சு. இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. இதில் கம்பி பதம்லாம் எதுவும் கிடையாது. கொஞ்சமாக ஊற்றி இது நல்லா மெல்ட் பண்ணணும். இது நல்லா கரைஞ்சி வரணும். கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த தேங்காய் துருகளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான தேங்காய் பூரணம் ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இதை நல்லா மெல்ட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஸோ இந்த வெல்லம் வந்து நல்லா உருகி வர்ற வரையும் நல்லா இதான் மாதிரி நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ கிண்டி விட்டுகிட்டே இருக்கிற இந்த டைமில் தான் நம்ம வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு எந்த விதமான கம்பி பதமும் தேவையில்லை. ஸோ இதில் வந்து இந்த தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்பவே டேஸ்டியான இது வந்து இந்த வெல்லங்கிறதுனால தான் இந்த கலரில் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. இதே வெல்லம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ரொம்பவே கலர்ஃபுல்லான சூப்பரான பூரணம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாபாய் சிஃபா நெக்ஸ்ட் வீடியோ. கவி சுப்ரீம் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாபாய் சிஃபா நெக்ஸ்ட் வீடியோ. கவி சுப்ரீம் சமையல். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.